நம்ம ஒரு மாடி வீடு கட்டணுன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் பார்த்து அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், எஸ்டிமேட்டு கேட்டு எவ்வளோ ஆகும் என்னன்ட்டு முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணி அதற்குள்ள அமௌண்ட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவர் என்ன பண்ணுவார், வீட்டை கட்டி முடிச்சுட்டு சாவி நம்ம கையில் கொடுத்துருவார். அதே போல் ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அதை நமக்கு முடித்து கொடுத்துருவாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அவங்க நம்மளுக்கு முடிக்க வேண்டியதை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, முடித்து சரியாக தீர்மானம் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், யோபு புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷனாகிய ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், அல்லது நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை ஒப்படைச்சு செய்கிற பொழுது இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம ஒரு காரியத்தை தாழ்மையோடு கூட அவர்கிட்ட கேட்டோம்னா, ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சி அதற்காக ஜெபம் பண்ணோம்னா, கர்த்தர் நமக்கு செய்யாமல் எப்படிங்க போகாமல் இருப்பாங்க? கட்டாயம் நமக்கு செய்வாங்க. ஏன்னா இந்த உலகமே அவருடையது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம எப்படி ஒரு மனுஷனை நம்பி பணத்தை கொடுத்து அவர் செஞ்சு கொடுத்துருவாருன்னு நம்புகிறோமோ, அதே போல் நம்மளுடைய நம்பிக்கையை, நம்ம விசுவாசத்தை, நம்ம உறுதியை ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை முழுசாக நம்ம ஏசப்பாட்ட கொடுத்துட்டு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய தேவை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென். அல்லேலூயா.